இப்போ வந்து எலெக்ஷன் இப்போ திருப்பி வரப்போகுது. இப்போ கடந்த 4.5 வருஷம் to 5 வருஷத்தில் எந்த அளவுக்கு இந்த தொகுதிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க? இந்த மயிலாப்பூர் தொகுதிக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மயிலாப்பூருக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றீங்க. தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி இது தமிழச்சி தங்கபாண்டியன் மயிலாப்பூர் தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கடுத்து மீண்டும் இதே கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு ஓகேவா, இல்லை வேற யாராவது மாற்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் கேட்குறேன். தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு வந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வேறு ஆள் புதுசாக வந்தால் பிஜேபியில் யாராவது வந்தால் அது எங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இப்போ கரண்டாக இருக்கவங்கள யார் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறா, ஓகே இவங்க கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, இவங்க நல்லா கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற பரிசலில் அண்ணாமலை நல்லா பண்ணுறாரு, நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு, நல்லா பண்ணிட்டுக்கிறாரு. மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. டோட்டலி வந்து அகிலேருந்து ரீதியில் பார்க்கும்போது பிஜேபி வந்தாகணும். அரசியல்வாதியாக பார்க்கும்போது சார் உங்களுக்கு அண்ணாமலையில் சொல்லலாம் சார். இப்போ இருக்கிற வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு. உங்கள் மனம் கவர்ந்த அரசியல்வாதி இவர் நல்லா பண்ணுறாருன்னா யாரை சொல்லுவீங்க? அப்போ நான் சொல்லணும்னா பிஜேபி தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. இப்போது தான் மோடி தான், வேறு யாரை சொல்ல முடியும்? அங்கே அவருக்கு அடுத்தது யாரும் கிடையாது. அதான் அன்றைக்கி அப்புறம் இவர் வந்தார். அந்த தமிழச்சி அவங்க பெஸ்ட்டு தான் வரலாம். மலை ஆனால் அண்ணாமலை வந்து இப்போ நிர்வாகம் ஓரளவுக்கு எதிர்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து தவறு கிடையாது. ஏன்னா அவரும் சர்வீஸ் பண்ண தஞ்சு நடைபெறணும். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அண்ணாமலை தான்.